வணக்கம். இன்றைய செய்திகள். பொங்கல் கரும்பை விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுடன் வழங்கப்படும் கரும்பை விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர்களிடமிருந்து வாங்க திமுக அரசு முடிவு செய்துள்ளது. கரும்பு கொள்முதலில் கூட விவசாயிகளை திமுக அரசு சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு இந்த முறை ஒரு கரும்புக்கு 35 ரூபாய் வழங்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு கரும்புக்கு 15 ரூபாய் மட்டுமே வழங்குவோம் என இடைத்தரகர்கள் கூறியுள்ளனர். இதனால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும். எனவே பொங்கல் கரும்பை விவசாயிகளிடம் இருந்து தமிழக அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பான விசாரணையை சட்டசபை தேர்தல் அறிவிப்பிற்கு முன் நடத்தி முடிக்கும்படி தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தமிழக பாஜக துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசு ஊழியர்களுக்காக திமுக அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டம் முற்றிலும் கண்துடைப்பு நாடகம். தற்போது நடைமுறையில் உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர் தன் ஊதியத்தில் இருந்து 10% பங்களிக்கிறார். அதேபோல் அரசும் 10% பங்களித்து வருகிறது. புதிதாக அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர் ஒவ்வொரு மாதமும் 10% பங்களித்துக் கொண்டே வர வேண்டும். ஊழியர் ஓய்வு பெறும்போது பற்றாக்குறை வந்தால் அரசு தன் நிதியில் இருந்து அதை ஈடு செய்யும் என்று கூறுகிறது. உண்மையில் பற்றாக்குறை வர வாய்ப்பில்லை. ஏனெனில் மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் ஒருவர் அதிலிருந்து 10% வங்கிக் கணக்கில் முதலீடு செய்து வந்தாலே ஓய்வு பெறும் போது அது 1.41 கோடி ரூபாயாக இருக்கும். இதற்கு 8% வட்டி கணக்கிட்டால் அதன் வாயிலாக மாதம் 94,518 ரூபாய் கிடைக்கும். இங்குதான் பற்றாக்குறை வரும் என்றும் அதை நாங்கள் ஈடு செய்வோம் என்றும் அரசு ஏமாற்றி இருக்கிறது. ஒரு அரசு ஊழியர் 23 வயதில் 2003ஆம் ஆண்டில் பணியில் சேர்ந்தால் இந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி அவருக்கான உண்மையான ஓய்வூதியம் 2040ஆம் ஆண்டிற்கு பின்னே துவங்கும். அப்போது திட்டத்தை அறிவித்த அரசு இருக்க போவதில்லை. இன்றைய அறிவிப்பு வாயிலாக நாளைய அரசு மீது நிதிச்சுமையை வைக்கும் அரசியல் தந்திரம் இது. ஏற்கனவே நீட் தேர்வு ரத்து போன்ற பொய் வாக்குறுதிகளை வழங்கிய திமுக தற்போது அரசு ஊழியர்களை ஏமாற்ற ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளது என்றும் ஜெயபிரகாஷ் கூறியுள்ளார். பதவிக்காக பலர் பல்லை இழுத்துக் கொண்டு எங்கே சென்றாலும் தமிழகம் முழுவதும் உயிரோட்டத்துடன் கட்டமைப்பை வைத்துள்ள இயக்கம் அமமுக மட்டுமே என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அத்துடன் கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காததால் நாம் வெற்றி பெற முடியவில்லை. வரும் சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சியாக சட்டசபைக்குள் அமமுக செல்வது உறுதி. நாம் கை காட்டுபவர்தான் தமிழக முதல்வராக முடியும் என்பது இயற்கை எழுதியிருக்கும் தீர்ப்பு. அதே நேரத்தில் நான் யாரிடமும் சமரசம் செய்யவில்லை. எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டேன். நம் உயரம் நமக்கு தெரியும். கூட்டணியில் பெறும் தொகுதிகளில் 80% மேல் வெற்றி பெறுவோம். கூட்டணி பற்றி யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். ஒரு மாதத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்பு வரும். எனக்கு யாரை கண்டும் பயமும் பொறாமையும் இல்லை. தேர்தல் நேரத்தில் யார் எதிரி யார் துரோகி என்றெல்லாம் என் கண்களுக்கு தெரியாது. எந்த ஆட்சி அமைந்தால் தமிழகத்திற்கு நல்லதோ அதை செய்வதற்காகவே என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறீர்கள் என்றும் டிடிவி தினகரன் அக்கட்சியினரிடையே கூறியுள்ளார். தமிழக அரசு நடப்பு ஜனவரி மார்ச் காலாண்டில் கடன் பத்திரங்களை வெளியிட்டு 51,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு காலாண்டின் துவக்கத்திலும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளிடம் கலந்தாலோசித்து வெளியிடவுள்ள கடன் பத்திரங்கள் குறித்த உத்தேச அறிக்கையை வெளியிடும். மாநிலங்களின் கடன் தேவை மற்றும் மத்திய அரசின் ஒப்புதலை பொறுத்து இந்த மதிப்பீடு மாற்றத்திற்கு உட்பட்டதாகும். அந்த வகையில் நடப்பு நிதியாண்டின் கடைசி காலாண்டில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் கடன் பத்திரங்கள் வாயிலாக மொத்தம் 4,99,821 கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை தற்போது கிட்டத்தட்ட 8.75 லட்சம் கோடி ரூபாயாக உள்ள நிலையில் மார்ச் மாத இறுதியில் அது 9.29 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று தெரிகிறது.
திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு உடல் உறுப்புகளின் செயல்திறன் குறைந்ததால் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சென்னை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கடுமையான நுரையீரல் தொற்றுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாரதி ராஜாவுக்கு அதிதீவிர மருத்துவ கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல் உறுப்புகளின் செயல்திறன் குறைந்திருப்பதால் அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. தற்போது பாரதி ராஜாவின் உடல்நிலை சீராக உள்ளது. ஆனாலும் தொடர்ந்து அதிதீவிர மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை வழங்க வேண்டிய சூழல் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் ரிசார்ட்டுகளை மூட உத்தரவிட்டும் அதை இடித்து அகற்றாதது ஏன் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்து மானிய விலையில் ஸ்கூட்டர் பெற தேர்வான பயனாளர்கள் ஸ்கூட்டர் வராமலேயே கடந்த 3 மாதங்களாக இஎம்ஐ கட்டி வந்துள்ளனர். இது குறித்து பயனாளர்கள் நேரடியாக முதலமைச்சரிடம் புகார் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.